அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைக்க இருக்கிறது. அதனையொட்டி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆளுநர் ரோசையா அவர்களை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறினார். வருகின்ற மே 23ஆம் தேதி திங்கட்கிழமை சென்னை நூற்றாண்டு விழா பல்கலைக்கழக அரங்கில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர்களுடன் 27 அமைச்சர்கள் பொறுப்பேற்க இருக்கின்றனர். அவர்களுக்கு எந்தெந்த துறை வழங்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பொது நிர்வாகம், ஆட்சிப்பணி மற்றும் காவல்துறை. நிதித்துறை ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கு வனத்துறை. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை. கூட்டுறவுத்துறை, தொழில்துறை செல்லூர் கே ராஜு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வேலுமணி அவர்களுக்கு உள்ளாட்சித்துறையும், ஜெயக்குமார் அவர்களுக்கு மீன்வளத்துறையும், சட்டத்துறை சி.வி. சண்முகம் அவர்களுக்கும், கே.பி. அன்பழகன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறையும், சமூக நலத்துறை டாக்டர் சரோஜா அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சி. விஜயகுமார் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் எஸ்.பி. சண்முகநாதன் அவர்களுக்கு பால்வளத்துறை, துரைக்கண்ணு அவர்களுக்கு கால்நடை மற்றும் விவசாயத்துறை, தகவல் விளம்பரத்துறை கடம்பூர் ராஜு அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. உதயகுமார் அவர்களுக்கு வருவாய்த்துறை வழங்கப்பட்டுள்ளது. ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு ஊரக தொழில்துறை, பெஞ்சமின் அவர்களுக்கு பள்ளி கல்வித்துறை, விளையாட்டு, இளைஞர் நலன் வழங்கப்பட்டுள்ளது. கே.சி. வீரமணி அவர்களுக்கு வணிக வரித்துறை வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலாத்துறை வெல்லமண்டி நடராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலன் எஸ். வளர்மதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ராஜலட்சுமி அவர்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை டாக்டர் மணிகண்டன் அவர்களுக்கும், போக்குவரத்துறை எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. இதுபோல பல்வேறு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.